மஞ்சுளா லைஃப் ஸ்டைலுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி காய்களை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? பீன்ஸ் ஒரு 200 கிராமுங்க, காலிஃப்ளவர் 1/4 கிலோங்க, கேரட் ஒரு 100 கிராமுங்க, உருளைக்கிழங்கு ஒரு 150 இருக்குங்க, சின்ன பெரிய வெங்காயம் ஒரு 2-3 போட்டிருக்கேங்க, பொடியாக அரிஞ்சிருக்கேன். இந்த மாரி அரிஞ்சுக்கணுங்க. இப்படி புதினா மல்லிங்க, 3 தக்காளி, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனுங்க, பிரியாணி இலைங்க, வெறும் மிளகாத்தூள், 3 பச்சை மிளகா, ஸ்டாருங்க, பாசிங்க, ஒரு 4-5 கிராமுங்க, பட்டை 2-3ங்க, மராட்டி முக்கு 2ங்க, தயிர் 1 கப்பு. இது தேவையான பொருட்கள்ங்க. இன்னைக்கு நம்ம இது பிரியாணிக்கு தேவைக்கேற்ப உப்புங்க, ஆயில் தேவையான அளவு ஆயில். நம்ம இந்த டால்டாவும் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் நான் இப்போ டால்டா போட போகிறேன் கொஞ்சமாக. குக்கர் வச்சிட்டேங்க. இப்போ நான் அதில் தேவையான ஆயில் ஊற்றிட்டேன். கொஞ்சம் டால்டா போட்டுக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஸ்டார் பூ போட்டுக்கலாங்க, பட்டை போட்டுக்கலாங்க, அண்ணா மராட்டி முக்கு போட்டுக்கலாங்க, ஒரு 4-5 கிராமுங்க, பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க, நல்லா பொன்னரம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனுங்க, இதுக்கு தேவையான ஒரு உப்பு போட்டுக்கலாங்க, ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, நான் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க, மல்லி புதினா போட்டுக்கலாங்க, தயிர் ஊற்றிக்கலாங்க, இதில் 1 கப்பு, பீன்ஸ் போட்டுக்கலாங்க, கழுவி சுத்தமாக கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேங்க. இது கூட நான் கேரட் போடுறேங்க, காலிஃப்ளவரு, இதை நான் நைட்டு ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு இப்போ வேக வச்சுருக்கேன். இந்த பட்டாணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இதில் ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டுருக்கேங்க. இப்போ நான் இதில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க.
இப்போ காய் போட்டதுக்கப்புறம் எனக்கு உப்பு பத்தலைங்க, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். மூடிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. இது நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. களைஞ்சி காய ஊற வச்சுருக்கேங்க. போட்டுக்கலாம். விசில் அடங்கிருச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியா பாருங்க. தீயாம வந்திருக்குதுங்க. பாருங்க உதிரியா பாருங்க. பல 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 பலன்னு வந்திருக்குது. சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.